நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம், தாத்தா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து தாத்தா ஃபேன்ஸ் அப்படின்னு வந்து ரஜினி சொல்லியிருந்தேன். தாத்தாவும் தான் சொல்ல முடியுன்றதை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து 75 வயசு ஆகுது. அவர் வந்து நான் அண்ணன்னு சொல்ல முடியுமா இல்லை அங்கிள்னு சொல்ல முடியுமா? 75 வயசு ஆகுதுன்னா அவர் வந்து தாத்தான்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு அவர் பிடிச்சிருக்குன்றதுக்காக தாத்தான்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது தலைவா. ஏன்னா அவங்களுக்கு வந்து 75 வயசு ஆகுது. நான் வந்து அண்ணான்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் வயசானவங்களாம் கிடையாது. அதனால் நான் வந்து தாத்தான்னு தான் சொல்லுவேன். தாத்தான்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ரஜினி தாத்தான்றதான் சரியான ஃபார்மு. ரோட்டில் ஒருத்தர் அவர் வயசில் போயிட்டு இருந்தாருன்னா அவர் தாத்தான்னு சொல்லுவீங்களா இல்லை அண்ணான்னு சொல்லுவீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. பிடிச்சிருக்குன்றதுக்காகலாம் வந்து பண்ண முடியாது பாஸ், ஒன்றும் பண்ண முடியாது பாஸ். தளபதி சொல்கிற மாதிரி தான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ரஜினி தாத்தா வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அந்த ஒரு போஸ்ட்டில் வந்து அதாவது ஆதவ் அர்ஜுனா வந்து சமீபத்தில் வந்து பேசியிருந்தாரு. ரஜினிகாந்தை வந்து திமுக வந்து பயமுறுத்தி இருந்துச்சு, அதனால தான் வந்து அரசியலுக்கு வரலை அப்படின்ற ஒரே ஒரு கருத்து. இதில் வந்து தப்பாக நினைக்கிறதுக்கோ இதில் வந்து கொய்ச்சிக்கிறதுக்கோ இதில் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு சாதாரண கருத்து. இதுக்கு முதல்ல பதில் சொல்லணுன்றதெல்லாம் விஷயமே கிடையாது. அதாவது விஜயை எதிர்க்கிறதுக்கு காரணமே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு சின்ன காரணம் கிடைச்சா அதை வச்சு விஜய் வந்து எதிர்க்கணுன்றது தான் வந்து இப்போ இருக்க அரசியல் கட்சிகளோட வேலையாக இருந்துட்டு இருக்கு. அவரை என்னென்னமோ பண்ணி ஒழிக்க நினைச்சாங்க. கரூர் விஷயமா இருக்கட்டும், சிபிஐ விஷயமா இருக்கட்டும், ஜனநாயகன் படத்தோட அந்த விஷயமா இருக்கட்டும், எதை வச்சுமே வந்து அவரை அழிக்கவே முடியல. கடைசியாக வந்து ஃபேமிலி இஷ்யூ எடுத்தாங்க, த்ரிஷா, இதெல்லாம் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து பேசியிருந்தேன். இப்போ அது விஷயம் கிடையாது. இப்போ ரஜினிகாந்தை வந்து யாரெல்லாம் பொழந்துருக்காங்க, நம்ம கழுகு தாத்தாவை யாரெல்லாம் வந்து பொழந்து தள்ளியிருக்காங்க, அதுக்கு நம்ம ரஜினி சார் வந்து எப்படி வாய மூடிட்டு இருந்தார். அவங்க வந்து காட்டுத்தனமாக வந்து கதற அவ்வளோ பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ரஜினி சார் வந்து என்ன பண்ணாரப்ப ஒரு போஸ்ட் போடலை, எதுவுமே போடலை. விஜய் மேலே உள்ள ஒரு வன்மம் அப்படின்றது நல்லா பச்சையாகவே இந்த விஷயத்தில் தெரியுது. அது மட்டும் கிடையாதுங்க, இவர் வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்ட உடனே நிறைய ரஜினி ஃபேன்ஸே வந்து நம்ம தலைவர், நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவரே போட்டு கிழின்னு வந்து கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தலைவா இப்படி பண்ணிட்டு இருக்க தலைவா, நான்லாம் உன்னை என்னவா நினச்சிட்டு இருந்தேன், போய் இது ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து இதுக்கு ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டு உன்னுடைய மரியாதையை வந்து நீயே கெடுத்துட்டே தலைவா. இப்போ வந்து நீயே எக்ஸ்போஸ் ஆகிட்டியே, உன்னை எல்லாம் என்ன நினைப்பாங்க? நான் வந்து உன்னை எங்கேயோ நினச்சிட்டு இருந்தேன், எவ்வளோ பேர் உன்னை திட்டுறாங்க, அதெல்லாம் வந்து நீ கேட்கவே கிடையாது. அப்போல்லாம் வந்து வாயை மூடிட்டு இருந்துட்டு சும்மா ரோட்டில் போகிற ஒரு ஆதவ அர்ஜுனா வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னா அதுக்கு அறிக்கை ஒரு அளவுக்கு இருக்கியே தலைவா. அப்போ உண்மையிலேயுமே உனக்கு விஜய் மேலே வன்மம் தான் இருக்கா அப்படின்ட்டு வந்து ரஜினி ஃபேன்ஸே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கதறிட்டு இருக்காங்க. என்னப்பா நம்ம இந்த தலைவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வந்து. ஆனால் எல்லாமே வந்து அரசியல் தாங்க. எலெக்ஷன்ஸ் ஒரு மாதம் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த விஷயம் பேசணுன்னு ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் அவர் பேசியிருக்காருன்னு என்ன அர்த்தம்? இப்போ இதை பேசினா ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க, இதை வந்து ஒரு பிரச்சாரமாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு வந்து இப்போ மற்ற எதிர்கட்சியெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே இதை பயன்படுத்துவாங்க. இப்படி வாங்க முதல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை யார் கிழிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாம் தமிழர் மாதிரி கழுகு தாத்தாவை யாரையுமே வந்து கலாய்ச்சது கிடையாது, அசிங்கமாக சொன்னதே கிடையாது. நான்லாம் டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கேன் சாரு தாத்தா அப்படின்ட்டு வந்து. ஆனால் அவனுங்க காட்டுத்தனமாக வந்து அசிங்கமாக வந்து பேசியிருக்கானுங்க. ரசுன்னி அப்படின்னு வந்து பேசியிருக்கானுங்க. இது தப்பான வார்த்தை கிடையாது, இது சாட்டை துறைமுருகன் போட்ட போஸ்டில் அப்படி தான் வந்து போட்டிருந்தாரு. அவர் ஏன் வந்து ரசுன்னின்னு வந்து போட்டிருந்தாருன்னு தெரியல. ரஜினின்னு பேர் இருக்கும்போது வந்து இப்படி ஒரு பேர் வந்து சாட்டை துறைமுருகன் ஏன் சொன்னார்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து வெற்றிடம் இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம சீமான் வந்து சொல்லியிருந்தார். அவர் சொல்லலை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார். அதை வந்து நம்ம சீமான் இருக்காரே, நாம் தமிழர் டுமிலர் தாமன், அவர் சொல்லியிருந்தார். அவர் என்னென்னா வெற்றிடம் இருக்குன்னா என்ன, இப்போ சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குது, போய் படுத்துக்க வேண்டியதானன்ட்டு வந்து நம்ம தலைவர், அதாவது தமிழ்நாட்டின் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து சுடுகாட்டில் இடம் இருக்குது போய் படுத்துக்கணும்னு வந்து சொன்னார். அப்போ கூட நம்ம சூப்பர் ஸ்டார் மனசு வந்து புண்படலை, நம்ம சூப்பர் ஸ்டார் ரசிகர்களோட மனசு வந்து புண்படலை. சாட்டை துறைமுருகன் வந்து பொறப்ப திட்டுற மாதிரி வந்து நான் அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் போடுறேன், ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், பார்த்துட்டு பேசலாம். மண்டைக்குள்ள மயிர் தான் பார்த்தா மூளையை மரியாதை ரஜினிகாந்த். தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு கேவலமா நினைச்சிருந்தா ரஜினிகாந்த். தேர்தலுக்கு 4 மாசம், 4 மாசம் இல்ல, தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கட்சியை துவங்க வரா. இவர் நாங்க முதலமைச்சர் ஆக்கி விடணுமா? ஏன்னா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? தமிழ்நாட்டு மக்களும் கேன பைய, முட்டா பைய, கிறுக்கு பைய, அவங்க தலைவர்கள் இல்ல தமிழ்நாட்டுல. நாம வந்து தமிழ்நாட்டு மக்கள் தலைவர் நம்ம கொண்டாடுவோம். எங்க நீங்கள் நெத்தியில நின்னு வந்துரும். வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது.
நாம் தமிழர் பேசுன அந்த கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம சீமான் பேசுனதா இருக்கட்டும், சாட்டை துரைமுருகன் பேசுனதா இருக்கட்டும், அவன் இவன் வந்துட்டு மரியாதையே இல்லாமல் வந்து வயசுக்கும் மரியாதை இல்லை, ரஜினிக்கும் மரியாதை இல்லைன்ற மாதிரி வந்து போட்டு பொலன்னு வந்து பொழந்தாங்க. எங்கே சார் போனீங்க நீங்கள்? என்ன ஊருக்கு போனீங்க? ரஜினி ஃபேன்ஸ் அப்போலாம் எங்கே போனீங்க நீங்கள் சொல்லுங்கள்? ஏதாவது மார்ஸுக்கு போயிட்டீங்களா, இல்லை ஜூபிட்டருக்கு போயிட்டீங்களா, இல்லை வேறு கேலக்ஸிக்கே போயிட்டீங்களான்னு தெரியல. அப்போல்லாம் உங்களுக்கு சூடு சொல்கிறனே இல்லை, அவனுங்க அந்த கிழி கிடிக்கிறானுங்களா? அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்கள் தலைவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? கூப்பிட்டு வச்சு நம்ம சீமான் கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு, கிளிப் எடுக்கிறாரு, அட்வைஸ் கொடுக்குறாரு. எவ்வளோ ஒரு ஆதவ அர்ஜுனா பேசுனதை விட பல மடங்கு நாம் தமிழில் கிழி வந்து கிழிச்சிருக்கானுங்க. கூட்டு வச்சு பேசுகிறீங்க. இது ரஜினி ஃபேன்ஸாக இருக்கும், நீங்களே யோசிச்சு பார்க்கணும். இது எவ்வளோ பெரிய வன்மம், எவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடாக இருக்குன்ட்டு வந்து நாம் தமிழில் வந்து ஆத்தா அப்பா பொறப்பு எல்லாத்தையும் வச்சு கிழிச்சானுங்க. கூட்டு வச்சு பேசுகிறீங்க, நல்ல விஷயம். அடுத்து யாருன்னா நம்ம துரைமுருகன் சொன்னோன்னா இந்த துரைமுருகன் கிடையாது, திமுகவில் இருக்க எம்பி துரைமுருகன் தெரியலைங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது முதல்ல பாருங்க. ரஜினிகாந்த் சொன்னாங்க, மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இதை விட ஒரு அசிங்கம் இருக்கா இல்லை? ஏங்க கிழவன் வயசான பத்துக்கு வந்து சொட்டெல்லாம் போன பத்துக்கு விக்கி வச்சுட்டு பல்லு கொட்டம் பத்துக்கு பல்லுலாம் வச்சுட்டு நடிகைகள் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரி விட்டு கிழிச்சிருக்காரு. அதுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் மனசு வந்து புண்படாது. அதன் பிறகு வந்து உதயநிதி ஸ்டாலின் கலாய்ச்சி விட்டதெல்லாம் வந்து பாருங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வாட்டி காவேரி விஷயமா பேசிட்டு கர்நாடகாவில் போய் ஒரு வாட்டி உண்மை தெரிஞ்சோன்னே இப்போ மன்னிப்பு கேட்டார் நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து இது ஒரு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டாலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த அளவுக்கு வந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு. அப்போ கூட வந்து நம்ம தலைவர் மனசு வந்து புண்படலை. நல்ல கல்லான ஒரு மனசு அவருக்கு, ரொம்ப திடமான ஒரு மனசு. அப்போல்லாம் வந்து புண்படவே கிடையாது. எல்லாருமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் தெரியும் இல்லைங்களா, அந்த ஆபாச பேச்சாளர், திமுகவோட ஆபாச பேச்சாளர், அந்த ஆள் வந்து கிழில வந்து அதெல்லாம் வீடியோவில் ஆட் பண்ணணுமான்னு தெரியல. அது அவ்வளோ ஒரு அருவருப்பா ரொம்ப கேவலமாக அந்த ஆள் வந்து பேசி வச்சிருக்காரு. அதை கேட்டு கூட நம்ம சூப்பர் ஸ்டார் மனசு வந்து புண்படவே கிடையாது. எல்லாரும் முட்டு கிழின்னு வந்து கிழிக்கிறாங்க. அப்போ கூட வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் மனசு வந்து புண்படலை. ஆனால் ஆதவ அர்ஜுனா சொன்ன கருத்துன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கருத்தாமா. இதனால் வந்து சூப்பர் ஸ்டார் மனசு புண்பட்டு அவர் 4 நாள் சாப்பிடாம பட்னியாக கிடந்து மன உளைச்சல் வந்து இப்போ வந்து இதை போஸ்ட் போட்டிருக்காருன்னா பாருங்க. உங்களுக்கு பின்னாடி வந்த ஒரு விஜய் அப்படின்றவர் வந்து உங்களை மிஞ்சிட்டாரு. அவர் வந்து சினிமாவிலையும் உங்களை மிஞ்சிட்டாரு, அரசியலையும் வந்து தைரியமாக 2 அதாவது திமுகவையும் எதிர்த்து அதிமுகவையும் எதிர்த்து நேரடியாக கெத்தா சிங்கம் மாதிரி வந்து போட்டி போடுறாருன்ற ஒரு வெறுப்பு, ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு வன்மம், அதுதான் உண்மை. அந்த வன்மம் நீங்கள் போட்டிருந்த அந்த ஒரு போஸ்ட் மூலயமா நல்லாவே வந்து தெரியுது. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரஜினி ஃபேன்ஸ், நான் ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். கரூர் விஷயத்தில் வந்து அந்த நான் இறந்து போனதுக்கு வந்து போஸ்ட் போட்டார் உங்கள் தலைவர், எதுக்கு? அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூரில் வந்து பள்ளி, அதாவது வந்து சாப்பிட்றதுல வந்து பள்ளி விழுந்து பள்ளி மாணவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க இல்லைங்களா? அப்போ எங்கே போனார் உங்கள் ரஜினிகாந்த், உங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அப்போ எங்கே போனார் அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். ஏன் வந்து போஸ்ட் போடலை? பெண்கள் வந்து நிறைய வந்து ரேப் பண்ணி கொள்றாங்க இல்லைங்களா, வெட்டி கொண்டாங்க ரீசெண்டாக கூட தூத்துக்குடியில். அப்போ எங்கே போனார் உங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்? நான் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்தை கூட வந்து உங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து வாயை திறக்கவே கிடையாது. ஆதவ அர்ஜுனா வந்து சொல்லிட்டாராம், அதுக்கு ஒரு மனசு புண்பட்டு போச்சான், அது அவதூறாமா. யோ என்னையா நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு அந்த கண்டென்ட் பேசுறதுக்கு ரொம்ப கடுப்பாக அருவருப்பாக இருந்துட்டுருக்கு. என்ன இது இவ்வளோ வன்மமாகவும் இவ்வளோ ஒரு வன்மமாக என்ன உங்களுக்கு விஜய் மேலே? அந்த ஆள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அரசியலுக்கு வந்ததுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. வந்த நாள்லேருந்து வந்து இப்போ வரைக்கும் வந்து அவர் மேலே அவ்வளோ அவதூறு, அவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி மக்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்றதுக்காகவே வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் ஃபேமிலியை விட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக வந்து இந்த செகண்ட் வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. தமிழ் மக்களை வந்து நான் நல்ல வழிக்கு கொண்டு வருவேன்ட்டு வந்து இப்போ வரைக்கும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர் மேலே வந்து அவதூறு பரப்புறதும் வன்மத்தை கக்கறதும் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள். ஸோ ரஜினிகாந்த் உண்மையாலுமே உங்களுக்கு வந்து மனசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா உங்களை இவ்வளோ பேர் வச்சு கிழிச்சிருக்காங்க. திருமாவளவன்லாம் இருக்குது, திருமாவளவன் பேசுறத கூட பாருங்க. மிரட்டி தான் நம்ம நண்பர் ரஜினிகாந்தே கட்சி தொடங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நேரடியாக நான் கட்சி தொடங்க முடியாது, நான் எங்கள் முகத்தை பார்த்தா வெறுப்பாக வந்துடும், நீ கொஞ்ச நாள் நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்கிற, நீ கட்சி தொடங்கினா கொஞ்சம் ஓட்டு இந்த திமுகவுக்கு போகிற ஓட்டெல்லாம் கொஞ்சம் நீ வெளியே.
அந்த மாதிரி வந்து திருமாவளவன்லேருந்து எல்லாரும் கிழிச்சு வச்சுருக்காங்க உங்களை. ஆனால் வந்து உங்கள் மனசு புண்படவே கிடையாது. ரொம்ப தைரியமான மனசுன்னு நினைக்கிறேன். விஜய் விஷயம் பற்றி பேசினா மட்டும் வன்மத்தை கக்கிட்டு போயிடுறீங்க. என்னத்தான் முட்டு கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல. நம்ம தாத்தா ஃபேன்ஸ் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், என்னதான் முட்டு கொடுப்பீங்கன்றதை வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான், என்ன நினைக்கின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் 100Kக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவை. எலெக்ஷன்ஸ்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.